ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆடியோ லான்ச்சை பற்றி பேசலாமே அப்படின்னாரு. சங்கங்கள் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்தால் தான் அதுக்கு அடுத்து வந்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். நான் எங்கே பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது, அதனால தான் என்னன்னு தெரியல. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்களே, கலைப்புலி தானு ஐயா அவர்களே, செயலாளர்களான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு கதிரசனன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நிகில் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் பணிபுரிந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்கள் இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது தமிழ் திரையுலகத்தின் எழுச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியையும் பற்றி. ஸோ அதில் நிறைய விவாதங்கள் நடந்திருந்தாலும் நான் எங்கே பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது, அதனால தான் என்னன்னு தெரில. நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தது. நம்ம ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சொல்லிடுவோமோ பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு உகந்த தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் திரையுலகத்திற்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனிதர் வந்து நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து எப்படி வந்தாகணும் அப்படின்னு அவர் வர்றதும், அவருக்காக காத்திருந்த கலைப்புலி தானு ஐயா அவர்களும், இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு ஒற்றுமை உணர்வை காட்டுது. மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய தாய் சங்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும். அதை நோக்கி தான். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் நான் பேசும் பொழுது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆடியோ லான்ச்சை பற்றி பேசலாமே அப்படின்னாரு. இந்த ஆடியோ லான்ச் வந்து எதை நோக்கி இருக்கு? சினிமா. அடுத்து அடுத்த நகர்வு வந்து திரையரங்கில் திரைப்படம் வெளியிடுதல். அங்கதான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கடந்து திரும்ப அங்க வந்து ஒரு சங்கம் இருக்கு அவங்களுக்கு. அதை திரும்பி மறுபடியும் இங்க வரணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும். அப்ப இந்த சங்கங்கள் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்தால் தான் அதுக்கு அடுத்து வந்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். இதுல இருக்க வருவாய் வசூலை ஈட்ட முடியும். திரைத்துறையில் வந்து திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை வந்து நம்ம அழகாக எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரூம்பாய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதில் வந்து நிகில் நீங்கள் மறக்காதீங்க, எனக்கு அவ்வளோவா அவர் தெரியாது எனக்கு அவரை. இப்போ இதில் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சாங்ஸ் பாருங்க, லஜ்ஜாவதியான ஒரு சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த சாங் பரத் சாருக்கு. அதில் வந்து பட்டர்ஃப்ளை சாங் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான சாங்ஸ், சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்குறாங்க பட்டர்ஃப்ளை சாங். நான் அகைன் வந்து ஒன்னொரு கேட்கலாமான்னு பார்த்தேன், எல்லாரும் முக்கியமானவங்க இருக்காங்க, திரும்ப நம்ம கேட்டுட்டு அது நல்லா இருக்காது. அதுக்குள்ள வந்து சொல்லிட்டாங்க தொகுப்பாளர் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்க, அதில் வந்து பிளே ஆயிருக்குனாங்க. சரி பரவாயில்ல, நீ இப்பயே டைப் பண்ணேன் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சாங். இப்பெல்லாம் வர்ற பாடல்களை கேட்கவே முடியல, அதோட வரிகளும் புரியல, எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் விளங்கவும் இல்லை. ஆனால் வந்து இது அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறவரு. ஸோ இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருக்கும் இதை அருமையாக இந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடிய சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும் இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த டெக்னீஷியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10-12 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்திற்கு அப்போ எத்தனை படம் நீங்கள் பார்த்துக்கோங்க, 4 வாரத்தில். இதில் வந்து கடைசியாக ஒரு ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது ஒரு சார் சொன்னாங்க, சிறு முதலீட்டு திரைப்படங்கள்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது ஓடுறது ஏதோ ஒரு படத்தை சொல்கிறாங்க. 75வது நாள் இந்த ஒரு படத்தை நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தோம், நம்ம சிறைங்கிற படம், அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கிடையில எவ்வளோ படங்கள் வந்திருக்கு சிறு முதலீடு திரைப்படங்கள். அதெல்லாம் வந்து வெற்றி இலக்க தொடுமான நல்ல படங்கள் தான். அதுக்கு போதுமான அவகாசங்கள் வந்து திரையரங்கில் கிடைக்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணணும். பேச பேச நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கு, இந்த தமிழ் திரையுலகத்தை சுற்றி. அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைமை நிர்வாகம் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த திரையுலகம் ஊடக நண்பர்களும் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஸோ நிச்சயமா வந்து அடுத்த ஒரு இலக்கை நோக்கி இந்த 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக அமையும். தமிழ் திரையுலகம் எழுச்சி பெறும், அதில் தயாரிப்பாளர்கள் வளர்ச்சி பெறுவார்கள், ஒட்டுமொத்த திரையுலகமும் வளர்ச்சி காணும். அதுதான் வந்து இன்னைக்கு இருக்க நிதர்சனமான உண்மை, நம்ம நம்பிதான் ஆகணும். ஸோ இந்த படத்தினுடைய ரூம்பாய் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ மறந்துடாதீங்க, அந்த சாங்குக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஆகிட்டேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அண்ணன் ரிஷிராஜ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளும். நான் அவர்கிட்ட வந்து ஒரு வருத்தத்தை வந்து பதிவு பண்ணணும்னு இருந்தேன். இது வந்து ஒரு சரியான ஒரு தருணமாகவும் ஒரு மேடையாகவும் நான் பார்க்குறேன்.
ஆக்சுவலாக வந்து தானு ஐயா இருக்கும்பொழுது நான் பேசியிருந்தேன்னு அதை நான் சொல்லியிருப்பேன். நான் தவறுகள் இழைப்பது எல்லாருடைய ஒரு இயல்பு, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அது மாதிரி என்னை அறியாமல் இறைவன் மீது ஆணையாக நான் ஒரு தவறை இழைத்திருக்கிறேன். அதுக்கு வந்து அவர்கிட்ட நான் வருத்தம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு மேடம் அமையும்னு சொல்லி. ஸோ அது ஒரு தருணமாச்சுக்கிறேன். ரிசர்வேஜனா ஐ எம் வெரி சாரி. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை தொடர்ந்து அல்ல ஸோ ரூம் பாய் இந்த திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணன் மூர்த்தி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோயினியை போடுறீங்க, ஹீரோவை போடுறீங்க, ஆனால் அவங்கள தானே மக்கள் பார்க்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஹீரோ தான், நானும் ஹீரோ. எதுக்கு வந்தோம்? நம்மளை காட்டணும்னு தான் வந்தோம். ஸோ அதனால அவங்கள பாருங்க. இப்போ பிரதர் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர். விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் வரும்பொழுது இருந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? நான் பெருமைக்காக இது உங்க மேடைங்கிறதுனால சொல்லலை, நல்லா சூப்பராக பண்ணிருக்கீங்க. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்லை. அந்த சாங் ஒரு சாங் போதும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பானையில் ஒரு பிறகு சதம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சாங் வந்து உங்க இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கும். அந்த பாடல் அவ்வளோ ஒரு அருமையான வரிகள், திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால சொல்றேன், வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ஹீரோவுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய காலியா இருக்கு, நிறைய காலியா இருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் இப்படி தானே பார்த்தோம். அப்புறம் வந்து பிரசாந்த் சார் பார்த்தோம், அஜித் சார் பார்த்தோம், நம்ம விஜய் சார் பார்த்தோம். இப்படி மூணு பேட்டமே வந்துட்டு இருந்ததுல தான் வந்து நம்ம தனுஷ் சார் எல்லாரும் வரும்பொழுது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு ஹீரோக்கள். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பிரதர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, ஹீரோக்கள் கிடைக்கல. ஸோ அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரூம் பாய் எல்லா டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வணக்கம். ட்ரெய்லர் அண்ட் டீசர் இஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஃபைட் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷலி சாங்ஸ் ஆர் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் இருக்குது. ஸோ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஹிட் அண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். இங்கே தேங்க்யூ. என்னோட செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோட அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல பேப்பர் ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஒரு புதிய அனுபவம் இல்லையா, அதனால் இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. மேடையில் அமர்ந்திருக்கும் திரைப்படம் உருவாக காரணமாகவும் இருக்கும் திரை ஜாம்பவான்களுக்கு, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு காரணமாக இருக்கும் என்னுடைய ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் பல. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி திரையில எனக்கு கேமரா ஆங்கிள்ஸ், கம்போசிஷன் டெக்னிக்ஸ், லைட்டிங் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்த திரைப்பட கல்லூரிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கினா கூட நம்ம திரையில வந்து இன்னைக்கு ஒர்க் பண்றது அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை. ஒர்க் பண்ணாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் சார் அவர்களுக்கும், எம்பி பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும்,
ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் மற்றும் சேலராஜா சார் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த முக்கிய காரணமாக இருந்த ஏசிஎம் சந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல படத்தை உருவாக்கியிருக்கோம். அதை ஹிட்டாக வேண்டியது ஊடக நண்பர் கையிலையும் மக்களாக உங்கள் கையிலும் தான் இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு வந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. அதேமாதிரி நானும் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆடியன்ஸாக வந்திருக்கேன், ஸ்டேஜிலும் நிறைய தடவை ஏறியிருக்கேன். எனக்கு முதல் தடவை இப்போ தான் மைக் கிடச்சிருக்கு. அதனால் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இந்த படத்தில் முதல்ல வந்து நாங்கள் ப்ரொடியூசருக்கு நான் நன்றிகள் சொல்கிறேன். ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ரூமுக்கு வந்தால் கூட எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டார், ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார். நிறைய ப்ரொடியூசர் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து அபூர்வம் தான். ஏன்னா வந்து நிறையா ப்ரெஷர் போடுவாங்க, சீக்கிரம் முடிக்கணும்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து பண்ணுங்கள், நமக்கு அவுட்புட் தான் முக்கியன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ப்ரொடியூசர். அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து கேமராமேன் சொல்லணும். கேமராமேன் பாரதிராஜன் அவர் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஷார்ட் சொன்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை அழகாக எடுத்து கொடுப்பாரு. மூஞ்சி கொடாமல் டக்குன்னு எப்படி வேணுமோ எடுத்து கொடுப்பாரு. இப்போ நானும் பாரதிராஜனும் அடுத்த ஒரு படமும் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிருக்கோம், பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லணும், வேலன்ன்றதை. நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடிட்லேயே வந்து மியூசிக்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தோம், ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்படிலாம் வந்தால் நல்லாயிருக்கும் நானும் டேரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி போட்டு வச்சுருந்தோம். சரி, நாங்கள் அவுட் கொடுக்கும்போது மியூசிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது நாங்கள் நினச்சதை விட பல மடங்கு அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் வேலன்றதர். அது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட்டாக சொன்னால் டைரக்டர் சார், இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஈகோ இல்லாத டீம். அது எதனாலன்னா டைரக்டர்னால மட்டும்தான். ஏன்னா டைரக்டர் வந்து எல்லாரையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார், யார்கிட்ட ஹார்டாக பேச மாட்டார். அந்த வேலையை எப்படி வாங்கணுமோ அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து அந்த வேலையை வாங்குவார். எடிட்டர்கிட்டையும் சரி, கேமராமேன், மியூசிக் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் எங்களுக்கு எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு சின்ன விஷயங்கள். அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த அறிமுக ஹீரோ நிக்கில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மேலும் மேலும் பெரிய ஸ்டாராக வருவார். நம்ம படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின், அதை தாண்டி வில்லனாக நடிச்சிருக்கேன் அருண், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபைனலாக நான் நன்றி சொல்லணும்னா, நானும் திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு சொன்னது வந்து எட்வர்ட் பாக்கியராஜ்ன்ற என்ன சீனியர் தான், அவர் தான் ரெஃபர் பண்ணார். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன திரைப்பட கல்லூரிக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னோட குருநாதர் பி லெனின் சார் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபைனலாக என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோடம்பாக்கம் ஏரியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, 2 போஸ்டர் பக்கத்தில் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று ரூம் பாய், அடுத்து 9966 ஒரு படம். 2 படத்துமே நான் எடிட் பண்ணன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 2 ப்ரொடியூசருமே இன்னைக்கு மேடையில் ஏற்றி மேடையில் இருந்தாங்கன்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் நான் வந்து மேடையில் இதே மேடையில் வந்து 2 சால்வை வாங்கியிருக்கேன். காலையில் ஒரு சால்வை, இப்போ ஒரு சால்வை வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு ரொம்ப டபுளாக ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. மீடியா நண்பர்கள், இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. இங்கே தைரியமாக மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம். நன்றி. முதல் தடவை பேசுகிறனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. தேங்க்யூ. யாருன்னா மறந்துருந்தா மன்னிச்சிருங்க. ஹாய், வணக்கம். ஐயோ, சாரி. நான் ஃபெமின். இது வந்து என்னோட 12th மூவி. But this movie is really special to me and I'm really happy to be here. A big thanks to director sir and everyone, and also my mom for supporting me in everything. In the 12th movie,
பெஸ்ட் டைம் வந்தது என்னோட மாம் மட்டும்தான். அண்ட் யா தேங்க்யூ. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர், கேமராமேனு. இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். டைரக்டர் ஜெகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் அவர்கள் சந்திரமூர்த்தி சாருக்கும் நன்றி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு உறுதுணையாக இருந்த பழனிவேல் பாபு இணை இயக்குனர் மற்றும் ஒரு நண்பர் நம்ம ரவி, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க 2 பேரும் டைரக்டருக்கு கூட இருந்து அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இயக்குனர் ஜெகன், பாலாஜி தரணிதரன், நடுவில் கொஞ்சம் பக்கத்து பாலாஜி, 96 பிரேம்குமார் எல்லாருமே கிளாஸ்மேட்டு. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் ஜெகன், டைரக்டர் ஜெகன் எல்லாம் ஒரே யூனிட்டு. இன்ஸ்டியூட்டில் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக பிரிவோம். ஃபஸ்ட் இயரில் எல்லாம் காமனாக இருப்போம், அப்புறம் பிரிவோம். அதில் டைரக்டர் ஜெகன் நான்லாம் ஒரே யூனிட்டு. அப்போ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ட்ரி ஆனதுமே ஜெகன் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணாப்புல. அதில் நான் தான் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி அது. அப்போ எங்களை பார்த்த சீனியர் எல்லாருமே ரொம்ப வியந்து போனாங்க. என்னடா இவனுங்க வந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, லெஃப்ட் ரைட்டு தெரியுமா என்னன்னு எதுவுமே தெரியுமான்னு தெரியல, அதுக்குள்ளே படம் ஷூட்டிங் போகிறானுங்களே அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, மறக்க முடியாத ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான ரொம்ப ஆர்வமிக்க ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகணுங்கிறதுல பெரிய ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஆள் ஜெகன். நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டைரக்டர் ஜெகன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரிவெஞ்ச் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது. இன்னும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் எடுத்து இதில் சொல்லியிருக்காப்புல டைரக்டர். ஸோ இவ்வளோ விஷயங்களை டைரக்டர் இந்த ஒரு படத்தில் அடக்கி ரசனையாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து கலைஞர்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். படத்தை வெற்றி பெற வைங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் டைரக்டர் சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கும், மற்றும் ஹீரோ நிக்கில், ஹீரோயின் மற்றும் எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், எல்லா நடிகர் அவர்களுக்கும் நான் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து முக்கியமான நாள்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்பெஷலான நாள், கனவு நிறைவேற நாள்னு தான் நான் சொல்லுவேன். நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நண்பர்களில் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் கூடுவாங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு கூடுவாங்க. நாங்களும் வருவோம். எங்கே உட்காந்து பார்த்துட்ருப்போன்னா அந்த பேக் ஸ்டேஜில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்போம். அப்போ வந்து நினச்சி பார்த்துட்ருப்பேன், நம்ம என்னைக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் பேசுவோம், மேடை ஏறி பேசுவோம், மீடியா முன்னாடி பேசுவோம், இவங்க முன்னாடி எப்படி பேசுவோன்ட்டு யோசிச்சுட்டே கனவு காண்டுட்ருப்பேன். அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதுவும் இந்த ரூபாய் படம் மூலிமா நிறைவேறிக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நடிப்புக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்க எல்லா கலைஞருக்கும் இது சீக்கிரமாக நடக்கணும். இவங்களுக்கும் நிறைவேறுக்குன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து இந்த படத்தில் நான் முக்கியமான வில்லனாக நடிச்சிருக்கேன். சாரி, என் பேர் சொல்ல மறந்துட்டேன். என் பேர் அருண் ராஜா. இந்த படம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நடிகர்களாகவும் சரி இந்த படமும் சரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்களும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்களும் தான் எங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு நான் வணங்கி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த வாய்ப்பளித்த
எங்கள் டீம் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவான். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இந்த ஒரு 2வது படம் ரூம்பாய். ஃபஸ்ட்டு படம் என்னோட படம் வந்து சுந்தர்சி சார் காம்பினேஷனில் அனுராக் கஷ்யப் சார் அவர் கூட ரியாஸ் கானோட நான் நடிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தோட பேர் வந்து 121. அது ஹோப்ஃபுல்லி ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரூம்பா வந்து 2வது படம். இந்த படத்தில் வந்து ஒரு குட்டி கதை இருக்குது. எனக்கு ஒரு ஆக்டர் இருக்கும். நான் இருக்கிறேன் இல்லை இருக்கிறேன் எனக்கே தெரியாது. அப்புறம் வந்து ஆடிஷன் ஃபெயில். எனக்கு ஃபோன் வந்துச்சு, சார் நீங்கள் ஆடிஷன் ஃபெயில் ஆகிட்டீங்க, நீங்கள் இந்த படத்தில் இல்லை. கூட்டு போகிற நண்பன் தான் சொன்னார். சார் சரி பரவாயில்ல சார், வாட் எவர் இஸ் ஹேப்பன் பை டெஸ்டினி வில் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் இட். மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு அதே ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, டைரக்டர் உங்களை கூப்பிட்றாரு, இந்த ஹோட்டலில் இருக்காரு, கொஞ்சம் வந்து பார்க்கலாமா அவரை. ஏன்னா எனக்கு ஈகோ ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஐ ஹேட் அக்ரி வித் தட். போனேன், பார்த்தேன், பேசினேன். நீங்கள் இது இல்லை, நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் எது கூட கேட்கல. என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்காரு. அவர் என்னை பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. வெளியே வந்தார் என் ஃப்ரெண்டு, அவரோட க்ளோஸ் நண்பன். அவருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பன். அவர் பேர் நான் கடைசி ரிவீல் பண்ணுறேன். இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள் அப்பு, நல்ல ரோல் இது, நல்லா செட் ஆகும். அதே மாதிரி டேரக்டர் பேசும்போது என்னோட ஒரிஜினல் பேர் ஜக்கரியா, படத்தில் ஜக்கரியா தான் இருக்குது. சரி ஓகே, ஏதோ செட் ஆகுது போல், சரி கேரி ஆன் பண்ணுவோம். அப்போட வந்து நான் வந்து ஒரு 9-10 தான் இருக்கிறேன். ஃபுல் கான்ஃபிடென்ஸில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு கொடுத்த ஒன்று நான் நடிக்கிற போகிறது ஒன்று. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் என் மேலே காசு செலவு பண்ணுறாருன்னா ஐ ஹாவ் டு கிவ் ஹிம் பேக். இதான் என்னோட இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுத்தாங்க மும்பையில். நான் மும்பை இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்தேன், 6 month கோர்ஸு. ஸோ போயினேன், அங்கே ஏலகிரி போயிட்டோம். சொன்ன மாதிரி போய் இறங்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தவனே என்னோடய கேமராமேன். நான் மீட் பண்ணவே இல்லை. அப்புறம் என்னோடய கோ டைரக்டர் 2 பேர், ஒருத்தர் பழனி சார், அடுத்த ரவிக்குமார் சார். 2 பேர் நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். சார் நீங்கள் வந்து இந்த ரோல் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள். என்னடா இது அவன் பார்க்கவே இல்லை பேசவே இல்லை, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டே பை டே வந்து எனக்கு வந்து என்னோடய கேமராமேனும் அந்த கோ டைரக்டர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த கேரக்டருக்கு. நான் அதை அப்படியே பண்ணிகிட்ருக்கேன், போயிட்டுருக்கு. சைடில் இருந்து வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து பார்த்துட்ருக்காரு நம்ம டைரக்டர். என்ன நடக்குது இது? அவர் கோவருது மேலே, அவர் காட்ட மாட்டுறாரு. நான் தான் வாய்ப்பு கொடுத்தேன், எங்க 2 பேர் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி, சரி அவங்களை வச்சுக்கணும்டா, அவனுக்கு ஒரு நாள் வச்சுக்கணும்னு சொல்லி, சரி பார்க்கலான்னு சொல்லி, சரி ஓகே அசியூம் பண்ணதெல்லாம். எண்ட் ஆஃப் த டே என்ன கேட்டிங்கன்னா, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மிஸ் திவ்யா இருக்காங்க, நான் அவங்க சிஸ்டர் ஆக்கிட்டேன். அவங்க தான் எங்களுக்கு வந்து டைம் பாஸ். அது மேடம் ஹர்ஷாவோட மம்மி இருக்காங்க. ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட வெளியே போயிடுவோம். அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈவினிங் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஜோக்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி டைம் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தயவுசெய்து வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த படம் வந்து கொஞ்சம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், நல்லபடியாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் நடிச்ச இந்த எல்லாத்துக்கும் காரணம். அது இல்லாமல் வந்து இப்போ அதே என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெரிய ஆக்டரோட. அந்த ஷூட்டிங் வந்து இப்போ இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் ஆகுது ராமேஸ்வரத்தில். நாங்கள் போகிறேன், இந்த வாரம் இந்த மந்த் எண்டில் போகிறேன். என்னோட ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் பேர் வந்து பாக்யராஜ். அவர் இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். பாக்யா இல்லையா? ஓகே, போயிட்டார் அவர் என்னோட ரொம்ப நன்றி. ஓகே, so please pray for everybody else to get this movie a big hit. Thank you very much. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படம் ஃபுல்லாக காமெடி என்ன கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து என்னை பார்த்து அந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி படம் பண்ணுவோம், எனக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போவோம், அதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் நமக்கு கொடுப்பாங்க, பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஃபைண்ட் ஆஃப் இல்லை. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஷூட்டு நல்லா போச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஏலகிரியில் ஃபுல்லாக ஷூட்டு போச்சு. நிறைய பேர் வந்து என்னை கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்களா, நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில சமயத்தில் கேட்பாங்க. நான் அவங்களுக்காக சொல்கிறேன், 2 வருஷம் இந்த சோசியல் மீடியா விட்டு இந்த 2 வருஷத்தில் நான் 22 படம் முடிச்சிருக்கேன். நான் எதையுமே எந்த ஆக்டர் கூடவும் ஃபோட்டோ போடலை. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் மெயினான நிறைய ஹீரோ கூட படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது. சம்மரில் எனக்கு 7 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை பாஸ் பண்ணி நான் போகலை. யூடியூப்பில் நான் சோசியல் மீடியாவில் வரும் பொழுதும் சரி, நான் வந்து ஒரு எய்ம் பண்ணேன், இந்த இடத்த பிடிக்கிறோம், இந்த இதை பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு பண்ணுறோம், இந்த கண்டென்ட்டை இப்படி மாற்றுறோம், பேர் மாற்றுவேன், இதை இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒரு காமெடியனா ஒரு இடத்த கண்டிப்பாக அந்த பொசிஷனை நான் பிடிப்பேன். கைத்தட்டலாமே. ஏன்னா நான் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க டார்க் காமெடியாக. ஏன்னா எல்லார் வகையான காமெடியும் இருக்கும். இப்போ வடிவேல் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், கவுண்டமணி சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், நாகேஷ் சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும், சந்தானா சார் காமெடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வரும்பொழுது எனக்கான ஒரு காமெடி ஒரு ட்ராக்கை தான் நான் கொண்டு வருவேன். அதுதான் வெற்றி, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும். ஸோ அதையும் நான் கொண்டு வருவேன். ஏன்னா சோசியல் மீடியாவிலே என்னுடைய டார்க் காமெடி பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா செத்துவிட்டார் மேடம், இறந்துட்டாரா, ஆமாம், அம்மா அண்ணன் சாவலை மேடம், இது டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரியான காமெடிகள் தமிழ் சினிமாவில் வேணும்னா இது ஒரு வித்தியாசமான காமெடி. அவங்களுக்கு இந்த ஆக்டரை வச்சா, இந்த காமெடி ஆக்டரை வச்சா இந்த மாதிரி காமெடி வரும், இந்த ஆக்டரை வச்சா இப்படி வரும், காத்து கருப்பு கலையை வச்சா இன்னசென்டான அங்கே ஒரு டெத்து நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்த இன்னசென்டாக நான் காமெடி பண்ணுவேன், டார்க்காக. ஸோ அதனால் எனக்கான ஒரு எப்படி கொண்டு போகணுங்கிறதுல நான் அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும். நம்ம ரூம் பாய் படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்கு வந்து நான் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது, ஃபேவரட்டாக இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டர் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கேமராமேன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீடியாவுக்கு ஒரு ஹாய், ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஜே. லவ் மேரேஜ் திவ்யான்னு சொல்கிறாங்க, நான் லவ் மேரேஜ் கிடையாது. நான் நடித்த படம் விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். அதனால் எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக லவ் மேரேஜ் திவ்யான்னு வச்சுட்டாங்க. ரூம்பாவை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபேமிலி. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் சாரும் சரி, கேமராமேன் சார், ரவி சார், பழனிவேல் சார், ஓ மை காட், அங்கே பயங்கர என்ஜாய்மெண்ட்டான மூவி. எனக்கு நான் பண்ண ரோலை விட அங்கே நடந்த விஷயங்களை பார்த்தா அதுவே ஒரு படமாக எடுக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ். என்னோட ஆசை பிரகாரம் இந்த ரூம் பாய்ங்கிறது வந்து தாய் கேள்வியை விட பயங்கர சக்ஸஸ் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. ஒரு செம்ம டைரக்டரு, வேற லெவல் ப்ரொடியூசரு. அதை எப்படி நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் மீடியா, ப்ரெஸ். உங்கள் வேலையை நீங்கள் காட்டிடுங்க ப்ரெஸ், மீடியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நிறைய பேச மாட்டேன், திரைப்படத்தில் தான் பேசுவேன். ஓகே, இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் வந்து ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நனவாக இருக்குது.
இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்னைக்கு என் கூட இல்லாமல் இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படியே சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFT. ஓ, அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து எனக்கு ஓகே சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் கிடச்சிருக்கு, சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. 2004 கலைவாணர் அரங்கத்தில் நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோட அப்பா இருந்தார். அந்த விருதை வந்து மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார், என் பையன் வந்து விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன், அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும், அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை, இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு, அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார். அப்படி இருக்கும், ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மா, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்லப்போனால் இந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு ஓ அண்ணனா எடுத்திருக்கான், ஓ ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னோடய பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்துட்டு மாமா இது உண்மையிலே வேறு லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ACM நிறுவனம் மிஸ்டர் A. சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக முடிச்சிடுறேன் ஒரு 2 minutes. என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஏலகிரி மலையில் எத்தனை முறை ஏறி இருப்போம், எத்தனை முறை இறங்கி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாமே. காஸ்ட் நான் ஒவ்வொருத்தராக சொல்ல விரும்பல, டைம் ஆகிடுச்சு. ஸோ காஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஹர்ஷா வந்து ஆக்சுவலாக ஹீரோயின்காக நாங்கள் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, வேறு கேரக்டருக்காக தான் ஹர்ஷாவை செலக்ட் பண்ணோம். பட் எல்லாமே அது அமைஞ்சது, அந்த கேரக்டர் வராதனால இவங்கள வந்து ஹீரோயினாக போட்டோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சது. அப்புறம் டெக்னிக்கலாக சொல்லப்போனால் என்னோடய கேமராமேன் பாரதி, முதல் முறை நான் ஒரு இதே சென்னையில் வலசரவாக்கத்தில் ஒரு முறை கதை சொன்னேன். ஒரே ஒரு ½ hour சொன்னானே நான் பண்ணுறேனே,
இதில் ஒரு வைப் இருக்குண்ணே, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேமராமேன். அண்ட் தென் கவிஞர் சூரியமூர்த்தி, நீண்டகால நண்பர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் நடத்துனராக இருந்தார், ஒரு பஸ் கண்டக்டராக அரசு ஊழியராக இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாசிரியர் ஆகணுன்றதில் ரொம்ப வெறித்தனமாக இருந்தார். நிறைய ஒர்க் பண்ணார். அவருக்கு ஒரு பாடல் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவருடைய அந்த ஒரு பாடலில் எழுதின வரிகளை பார்த்துட்டு 4 பாடலும் நீங்கள் தான் பண்ணுறீங்க கவிஞரன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் நிறைய எஃபெக்ட் போட்டார். அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் தந்தை தான் தெய்வம்ன்றது ஆக்சுவலாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதுது. அது என்னுடைய அப்பாவை நான் மனசில் நினச்சி எழுதுனது. ஸோ அந்த சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ வந்திருக்கிற அந்த கேஸ்ட் அண்ட் கோ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரவி என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. சமீர் சாரை வந்து போட்டு ஊற வச்சது, பிளட்டில் ஊற வச்சதெல்லாம் உண்மை தான். எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் வைரல் ஆக்கணும். ஃபைனலாக பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச்.